நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப ரேல சைக்கிள் ஒன்று வச்சுருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ம் ம் அதுக்கப்புறம் கூட டிவிஎஸ் சாம் வாங்கிட்டீங்க, நீல கலர். ம். அந்த சைக்கிளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு டிவிஎஸ் ஷாம்புக்கு என்னாச்சுன்னே ஞாபகம் இல்லை. சரி, அதை விடுங்க. பின்மன் கார்டில் அண்டர்டேக்கர்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நம்ம அமுதா ஃபேன்சியில் வாங்கினேன். டபுள் கனெக்ட். அந்த பிரச்சனையில் நீங்கள் ஊர் விட்டு கிளம்புனீங்கள்ல, அப்போ வீட்டில் எல்லா ஜாமானையும் ஒன்றோட எடுத்துக்கிட்டீங்க. இந்த சைக்கிள் மட்டும் என்ன நினச்சிங்களோ தெரில, அவ்வளோ கஷ்டத்துலேயும் தேவைப்படுறவங்களுக்கு யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துருங்கன்ட்டு நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொன்னதா? உங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட சொல்லி என் அப்பா என்கிட்ட சொன்னார். சொன்னீங்களா? ஆமாம். அதை எடுத்துகிட்டு எங்கே போகிறது? அப்போயோ 7 வருஷமாக ஓட்டிட்டேன். அது அப்போவே பழசாயிடுச்சு. நொங்கு வண்டி ஓட்டுற பயலுக்கு பழசென்ன புதுசென்ன? சைக்கிள் வருதுன்னு தெரிஞ்சது ராத்திரிலாம் தூக்கமே இல்லை, அதே நினப்பு. பஸ் ஸ்டாப்லேருந்து சைக்கிள் ஓடிட்டு வந்தவர் தெருக்கோடியிலேருந்து பெல் அடிச்சுட்டே வராரு. பெல்லு சத்தம் கேட்டதும் வீட்டிலேருந்து எந்திரிச்சு ஓடுறேன். சைக்கிள் பின்னாடியே கையை தட்டிக்கிட்டே ஓடியாரேன். என் அப்பா நிறுத்தி முன்னாடி உட்கார வச்சு ஒரு ரவுண்டு ஒன்று அடித்தாரத்தான். அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னு கத்திக்கினே வாரேன். எங்கள் அம்மா சிரிக்குது. என் தம்பியையும் என் அம்மாவையும் வச்சு ஒரு ரவுண்டு அடித்தாரத்தான். நாங்கள் 4 பேரும் தீபாவளி பொங்கல் கூட அப்படி சிரிச்சாரத்தான். அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தூங்குறது எந்திக்கிறது எல்லாம் சைக்கிள் கிட்ட தான். கொஞ்ச நாள் தெருவில் தள்ளிக்கிட்டே ஓடினேன். அதுக்கப்புறம் காலை ஒந்தி தள்ளுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு பெடல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம். குரங்கு பெடல் அடிச்சுக்கிட்டே கடைக்கு போகிறது, கடை வீதிக்கு போகிறது, விளையாட போகிறதுன்னு வாரக்கணக்காக குரங்கு பெடல் அடிக்கிறத பார்த்து தெருவில் ஒரு அண்ணா மேலே உட்காந்து ஓட்டி செலுத்துறேன்டான்னு சொன்னார். எனக்கு பயம். அவர் பிடிச்சிக்கிறேன்டா விட மாட்டாடான்னு தள்ளி விட்டார். சரி, அவர் பிடிச்சிருக்காருன்ற தைரியத்தில் கொஞ்சம் தூரம் நானும் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்து ஒரு சத்தத்தை காணும்னு திரும்பி பார்க்குறேன், ஆளை காணும். அவர் அங்கேயே நின்ட்டாரு போல. ஆடி போயிடுச்சு. சின்ன கை வேறையா, பிரேக் பிடிக்க முடியல. காலை ஒன்றியாவது நின்றுடலான்னு பார்க்குறேன், எட்டலை. அதுக்குள்ளே நான் தெருவை தாண்டி வந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரில. நல்ல வேலை, வீடு கட்டுறதுக்கு ஆற்று மண் போட்டிருந்தாங்க. அதில் கொண்டு விட்டேன். பிச்சிருச்சு. சுற்றி இருக்கிறவங்களாம் எழுப்பி விட்டு குளிர்மோர் கொடுத்தாங்க. அப்போ கூட சைக்கிளுக்கு என்னாச்சுன்னு தான் பயந்துட்டேன். அதை குடிச்சிட்டு சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு சைக்கிளோட கற்றுக்கிட்டா தான். அதுக்கப்புறம் சைக்கிளு தான். சைக்கிளை ஓட்டுறது, துடைக்கிறது, என்ன போடுறதுன்னு ஃபுல்லாக சைக்கிளை பலன்னு வச்சுருப்பேன். வாரம் பூரா நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். வார கடைசியில் அப்பா எடுத்துகிட்டு போவேன். வீடாக தெருவா சேலை வைக்கிறதுக்கு. அதில் அவருக்கு நல்ல வருமானம். அதில் தான் என்னையும் என் தம்பியும் நல்லா பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டார். பள்ளிக்கூடம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம். சைக்கிள் இருந்தனால அமுச்சு வச்சாங்க. இல்லை பஸ்ஸில் போனோம், அதுக்கேது காசு. மொதல் நாள் டேய் தம்பியை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறான்னு சொன்னார். அன்றைக்கி சாயந்தரமும் ஸ்கூல்லேருந்து பத்திரமா வந்துட்டோம். அன்னிலேருந்து அந்த மனுஷன் என்ன நினச்சாரோ தெரில. என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல தான். என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. பெரியவன் வந்துட்டானா, பெரியவன் சாப்பிட்டானான்னு அவருக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை தான். ஆனால் அம்மாக்கிட்ட அடிக்கடி சொல்லுவாராம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெரியவன் பார்த்துக்குவான். ஒரு வகையில் அந்த சைக்கிள் சகலத்தையும் மாற்றிச்சாத்தான். எங்கள் அப்பா சம்பாதிச்சது, நான் படித்தது, என் தம்பி காலேஜுக்கு போனது, என் கல்யாணத்துக்கு கூட நான் அதில் தான் வந்து இறங்கினேன். இந்த சைக்கிள் மட்டும் இல்லைன்னா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லாதான். இவ்வளோலாம் நல்லதாக நடக்கும்னு நினச்சி நான் சொல்லலடா. நீங்கள் எதை நினச்சி சொன்னீங்களோ, உங்கள் அப்பா எதை நினச்சி எங்களுக்கு கொடுத்தாரோன்னு தெரில. ஆனால் ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் அந்த சைக்கிளை தான் சாமியை நினச்சி கும்பிட்றோம். பா இப்போ எதுக்கு இதை நான் சொன்னேன் தெரியுமா?
கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள். உங்கள் ரேலர் சைக்கிள் இங்கே தான் நிற்குது பாருங்கள்.